ஏங்க இந்த 24 மணி நேரமும் ஃபோனை நொட்டை தட்டிட்டு இருக்கிறத முதல் நிப்பாட்டுங்க. ஃபோனை பாய்ச்சிக்கிட்டு வேலை செய்யாதீங்க. ஃபோக்கஸ்டாகவே இருக்க முடியாது. மூளை மழுங்கிட்டு போய்க்காடா முட்டா பையில அப்படின்னு வீட்டில் திட்டுறாங்களா? மட சாம்பிராணி அறிவு இருக்கான்னு வீட்டில் திட்டுறாங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபோனு அதுதான் காரணம். ஃபோனை பாய்க்குதுன்னு நிப்பாட்டுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையானா இந்த ஐஸ்கிரீம் டப்பால மஞ்சள் மீன் வச்சிருப்பாங்க. அதை எடுத்து தண்ணி பிடிச்சி விடாருவாங்க. வச்சுட்டு ஐஸ் பட்டிக்கு மூடாமலே வந்துடுவீங்க. அதுக்கு ஒரு பேய் துப்பு. எல்லாம் ஃபோனை பாய்ச்சிட்டு செய்கிறனால தான். கக்கூசுக்கு எதுக்கு ஃபோனு? அங்கே கழுவ தானே போகிறோம். அங்கே ஃபோனு பாய்ச்சிட்டு நைட்டு தண்ணி திறந்து விட்டு வந்துடுவீங்க. காலையில் எங்கள் அம்மா கத்திட்டு இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக தண்ணி போய்கிட்டு இருக்கேன். காசு நீயா கட்டுறா இல்லை உங்கள் அப்பா கட்டுறாரா? ஒரு மாதம் தண்ணி காசு கட்டினா தானே அறிவு வரும்னு துப்புறாங்களா? எல்லாம் ஃபோனை பாய்ச்சிக்கிட்டே அம்மாவோட நைட்டியை மடித்து அப்பா துணியில் வச்சுருவீங்க. அதுக்கு ஒரு துப்பு ஃபோனு. வாஷிங் மிஷினில் துணியை போட்டு தட்டி விட்டிங்களா? அதுக்கு ஒரு துப்பா? ஃபோனு. சோறு குழஞ்சி போச்சு. பேய் துப்பு. எல்லாத்துக்கும் ஃபோனை பாய்ச்சிட்டு ஒரு வேலையை செய்கிறனால தான். ப்ளீஸ் டோன்ட் யூஸ் ஃபோன் வைல் டூ சம்திங். ப்ளீஸ் முக்கியமான விஷயங்க, ரோட்டில் ஃபோனை பாய்க்கிறத முதல் நிப்பாட்டுங்க. ஃபோன் வேணாம்.